அவங்க தமிழகத்திலேருந்து போனாங்கன்னு சொல்லுவதே வந்து பிஜேபி நம்ம ஏமாற்ற சொல்லுகின்ற வார்த்தை. அந்த அம்மாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் துளியும் சம்பந்தம் கிடையாது, அந்த உணர்வு கிடையாது. இல்லைனா தமிழ் படித்தால் நீங்கள் என்ன செய்ய முடியும், பிச்சை எடுக்க தான் போக வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் ஒரு அமைச்சராக இருக்கிறவர் பேசுகிறார் என்றால் எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான சொல்லுது. பிரதமருக்கு அடுத்த நிலையிலே நிதியமைச்சர் என்ற ஒரு பொறுப்பு மந்திரி சபையில் இருக்கும். அந்த இடத்தில் இருந்து கொண்டு இந்த வார்த்தைகளை சொல்கிறார் என்றால் அவருக்கு தமிழ் மீதும் பற்றில்லை, தமிழ்நாட்டு மீதும் பற்றில்லை, தமிழர்கள் மீதும் மதிப்பில்லை. பொய் பேசுவதற்கென்ற பிறந்த கட்சி பாஜக என்பதற்கு மீண்டும் ஒரு முறை அந்த கட்சியினுடைய முக்கிய தலைவர், அதுவும் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கின்ற அமித்ஷா பொய் பேசுவது என்பது மிகுந்த கண்டனத்திற்குரியது, வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தமிழ்நாட்டிலே ஏற்கனவே முத்தமிழறிஞர் கலைஞர் முதலமைச்சராக இருக்கின்ற போது பொறியியல் படிப்பதற்கு தமிழ் வழியிலே படிக்கலாம் என்பதற்கு கொண்டு வரப்பட்டு அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த படிக்கின்ற வாய்ப்பு இருக்கிறது. எனவே இருக்கின்ற செய்தியை மறைத்து இப்படி தான் அவங்க வந்து வட இந்தியாவில் பேசுவார்கள். எந்த செய்தியையும் உண்மை செய்தியை மாற்றி அவர்கள் ஒரு செய்தியை பொய் செய்தியை பரப்புவார்கள். அந்த கோயபல்ஸ் பிரச்சாரத்தை தமிழகத்தில் மீண்டும் மீண்டும் செய்யலாம் என்றுதான் அவர்கள் ஒவ்வொரு முறையும் முயன்று பின்னோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள், தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே மதம் ரீதியாக பிரிக்கலாம் பார்த்தாங்கன்னா தமிழ்நாட்டில் அதுக்கு இடமில்லை. முருகனுடைய வேலை தூக்கி கொண்டு சுற்றி வந்து பார்த்தார்கள், அதற்கு மக்கள் செவி சார்க்கவில்லை. அம்மனை சொல்லி பார்த்தார்கள், எதேதோ சொல்லி பார்த்தார்கள், எடுபடவில்லை. இன்றைக்கு புதிதாக ஒரு கதை. இந்த கதை ஏற்கனவே வந்து மோடி இங்கே வரும்போதெல்லாம் திருக்குறளில் பேசுகிறேன், தமிழில் பேசுகிறேன், தமிழை கொலை செய்து கொண்டிருப்பார், இது மீது ரொம்ப தமிழ் மீது பற்று இருப்பதாக காட்டுவதற்காக சொல்கிறாங்க. தமிழில் பொறியியல் படிப்பதற்கான வாய்ப்பு தமிழகத்தில் ஏற்கனவே முத்தமிழறிஞர் கலைஞர் கொண்டு வந்திருக்கிறார். மருத்துவ கல்விக்கான தமிழ் படிப்பும் இருக்கிறது. எனவே இதை அமித்ஷா ஆய்வு செய்து பேச வேண்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.